அனைவருக்கும் வணக்கம். இந்த புரட்சியாளர் விருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புரட்சியாளர் விருது அப்படின்னா நான் வரும்போதே சிவப்பு சட்டை போட்டு வரணுமா இல்லை கருப்பு சட்டை போட்டு வரணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிகப்பு மனசோட வரணும் சார். பல ஏன்னா புதுசாக இருக்குது, புதுமையாக இருக்குது இந்த புரட்சியாளர் விருது அப்படின்னு சொல்லி சார் வந்து பேசுனாங்க. பேசும்போது என்னால் அங்கே உட்கார முடியல, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன் நான். அப்படி ஒரு ஸ்பீச்சு, ஆசிரியர்களுக்கே உண்டான அந்த பேச்சில் ஒரு வீச்சு இருந்துச்சு. ரெண்டாவது வந்து மரியாதைக்குரிய விஜிபி சார் வந்து நான் ரொம்ப நாள் ஒரு விடை தேடிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு இன்றைக்கி விடை கொடுத்துட்டு போனார். அதாவது புரட்சியாளர்னா யார் அப்படின்னு சொல்லி அம்மா தான். அது உண்மையிலேயே எனக்கு அழுக வந்துருச்சு. அம்மான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழி பார்த்துருப்பீங்க வீட்டிலலாம், கோழி வளர்க்கும் போது அந்த கோழி போகும், பின்னாடி அந்த கோழி குஞ்சுகள்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தாக்கம் வந்தால் அந்த கோழி பின்னாடி அப்படியே சிலிர்த்து எழுந்திரிச்சு நிற்கும். அதுதான் புரட்சியாளர். அது மாதிரி தான் ஆம்பளைகளுக்குலாம் தைரியம் கிடையாது, உண்மையிலே ஓப்பனாக சொல்லணும். பெண்கள் தான் தைரியமானவங்க. ஏன்னா நான் பார்த்ததை சொல்கிறேன். எங்கள் அம்மா மிகப்பெரிய தைரியமானவங்க, ஆனால் ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே விலங்குகளில் பூச்சிகள்லாம் பாருங்கள், தேனி வந்து பெண் தேனி தான் போய் தேனை சேகரிக்கும். பெண் சிங்கம் இல்லை, இப்போ ஒன்றும் இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எங்கள் அம்மா சொன்னோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த கோழி படத்தை எப்படியாவது வரைஞ்சி வீட்டில் மாட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த புரட்சியாளர்ன்ற இந்த சொன்னும் போது புரட்சியாளர்னு அம்மா தான். அதனால் எங்கள் அம்மா போன வருஷம் இறந்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது மட்டும் இல்லை, இந்த தேசிய விருதை வாங்கணும்னு எங்கள் அம்மா ரொம்ப ஆசையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விருதையும் அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த புரட்சியாளர் விருதில் பார்த்திங்கன்னா, எனக்கு மரியாதைக்குரிய திருமதி சாலினி, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணாங்க. சார் உங்களை வந்து நான் இந்த புரட்சியாளர் விருதுலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் விருதுக்கு விண்ணப்பம் பண்ணி தான் விருது கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நமக்கே தெரியாமல் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சி எங்கேயோ எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்து உங்களை நாங்கள் ஏற்கனவே எல்லாமே பார்த்துட்டோம் நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லும் போது ஒரு வித்தியாசமாக புதுமையாக அதிர்ச்சியாக இருந்துச்சு. மரியாதைக்குரிய திருமதி சாலினி மேடமுக்கு நான் நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, விழாவை ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே வந்து பார்த்தம்போது தான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் ட்ரெயினில் வரவங்க தூங்கிட்டு சந்தோஷமாக வந்துடுவாங்க, ஆனால் அவங்கள வழி ஏதாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க பாருங்கள், அவங்க தான் பாவம். 3 மணிக்கே எந்திரிச்சு காற்று கடந்து ட்ரெயின் கரெக்ட் நேரத்துக்கு வருதா இல்லையா, லேட்டாக வருதா அப்படின்னு சொல்லி அந்த கொசுக்கடியில் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. காலையில் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த அத்தனை அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி சார். இந்த மாணவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதே உங்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்கட்டும். விடாமுயற்சி இருந்தால் விஸ்வரூப வெற்றி பெறலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.